எங்க திரும்பினாலும் ஹார்திக் பாண்டியாவுக்கு மஞ்சள் ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு ஹார்திக் வந்து விட்டார், சென்னையில் இறங்கி விட்டார் அப்படின்னு ஒரே ஒரு ட்வீட்டா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரே ஒரு $1,000,000 கொஸ்டின், ஹார்திக் மட்டும் வந்தா பரவாயில்ல, ரெவிஸ அனுப்புனாதான் ஹார்திக் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. எனக்கு பெஸ்ட் சிஎஸ்கேவோட ட்ரேட் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பேசணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி மாஸ்டர், ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வேணுமா? வந்தார்னா என்ன நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகும்னு வேணா பேசலாம். நமக்கு இந்த பினிஷிங் இல்லாம தோனிக்கு அப்புறம் யாரும் இல்லாத ஒரு பெரிய 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 பிரச்சனை வந்து கண்டிப்பா சால்வ் ஆயிடும். ஆமா, ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 2 வருஷமாவே அந்த ஃபினிஷிங் இல்லாம எக்கச்சக்க மேட்சஸ் தோத்துருக்கோம். அதுவும் வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம அவ்வளவு புலம்புனோம். அதாவது வந்து கையில இருந்த மேட்ச் எல்லாம் வந்து விட்டீங்களேப்பா அப்படின்றதெல்லாம் வந்து புலம்புனோம். அண்ட் சிவம் டுபே வந்து ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடினரியா பண்றதுனால நம்மளுக்கு வந்து அவரை வந்து நம்ம டீம்ல வச்சுக்க முடியல. ஸோ அவர் அனுப்பும் போது நம்மளுக்கு வந்து ஹார்திக் பாண்டியா பர்ஃபெக்டாக தான் இருப்பாருன்னு தோணுது. பவுலிங்கும் ஆமாம், ஒரு ஒரு அதுவும் இந்தியன் பவுலிங் ஆல்ரவுண்டர் எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியா ரேர் பீஸ் செட்டியார். அந்த மாதிரி ஒரு நீங்க நிதிஷ்குமார் ரெட்டியை தான் வந்து அடுத்து இருக்கிறதெல்லாம் நீ கொட்டுறியப்பா. சரி, இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே புல்ஸ் திஸ் ஆஃப். இல்ல, ஹார்திக் பாண்டியா இஸ் a சூப்பர் ஸ்டார். ஓகேங்களா, நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்கு, பேட்டிங்கு, ஃபினிஷிங்கு, எனர்ஜி ஆன் த ஃபீல்டு, இன்ஃபேக்ட் ஒன்னும் நம்ம சொல்ல போனோம்னா அவர் பெரிய லீடர் வேற. கேப்டன்சி மெட்டீரியல். ஆமா, அதான் எல்லாமே இருக்கு. ஆனா அட் வாட் காஸ்ட்? அதான் இப்போ கடைசியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி வந்து ஆயுஷ் மாத்ரேவை கேட்டாங்க, ஏன்னா ரோஹித் சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது இல்லை அப்படின்றதுனால இப்போ டூபே பிளஸ் பிரவிஸ் வந்து போவாங்க, மும்பை வந்து விடாப்பிடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து சொல்லுங்க சார். இல்ல இல்ல, பிரவிஸ சிஎஸ்கே கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் டீம் ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குமே. அதான் நானும் சொல்ல வந்தேன். டூபே வந்து அப்படியே கிட்டத்தட்ட அவர் பண்ற எல்லாமே வித் மோர் எக்ஸ்ட்ரா திங்ஸ். ஓகேங்களா, அதாவது நான் பேட்டிங்கு அவர் ரோலை வந்து ஹார்திக் பண்ணுவாரு, அதுக்கு மேலேயும் பண்ணுவாரு. அவரை மாதிரி இவரால ஃபீல்டிங் பண்ண முடியாது. ஆமா, அது வேற விஷயம். பட் ஆனா பிரவிஸ் அடுத்த சூப்பர் ஸ்டார் இன் சிஎஸ்கேன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எமோஷனலா அட்டாச் ஆனாங்க. பட் அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் போயிடாதா? நீங்க வீக்குன்னு சொன்னது வந்து அந்த மிடில் ஆர்டர் வந்து படுத்துரும். ஏன்னா மேல வந்து 2 பேர் இருக்காங்க, அடுத்து வந்து சின்ன பசங்க, அதாவது ரிலேட்டிவ்லி சின்ன பசங்க, அதுக்கு அடுத்து வர்றவங்களும் வீக் இல்ல, ஆள் இல்ல அப்படின்னா நீங்க பிரவிஸ, அதாவது மேபி இவங்க இப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பிரவிஸ் மட்டும்தான் இப்போ ஹார்திக் பாண்டியாவுக்கு ஈக்குவலான கேலிபர் பிளேயரு இந்தியன் சர்க்கியூட்ல யாரும் கிடையாது, ஒரு இந்தியன் கோர்ல யாரும் கிடையாது. ஆனா பிரவிஸ் வந்து உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல ஒரு கொடுக்குற புஷ் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் கூட கொடுக்கலாம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்துலயே வந்து மேபி ஹாரி ப்ரூக் உள்ள வரலாம், மேபி வந்து பாத்துக்கலாம். ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மேத்யூ ஷாட்டா? மேத்யூ ஷாட் அதாவது மேத்யூ ஷாட் மாதிரி, அதாவது அந்த அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. அதனால மேபி ஹார்திக் பாண்டியா வரணுன்றதுக்காக அப்படி கொடுப்பாங்களோ. இருக்கிற ஸ்குவாட்ல என்கிட்ட கேட்டீங்கன்னா பிரவிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இல்ல. ஓகேங்களா, இருக்கிற ஸ்குவாட்ல கிடையாது. ஆமா ஆமா, கார்த்திக் சர்மா, மேத்யூ ஷாட், பிரசாந்த் வீரு, சர்ஃபராஸ் இல்லன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஆக்ஷன்ல நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன், யாராவது வருவாங்க அப்படின்னு நீங்க நம்பி போனீங்கன்னா வேணா பிரவிஸ் கொடுங்க. என்னைய பொறுத்தளவுக்கு பிரவிஸ் கொடுக்கறது வந்து ரிஸ்கியா நான் பாக்குறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஹார்திக் பாண்டியா வந்துட்டாருன்னா ஒரு பயங்கர பூஸ்டா இருக்கும்ல. அதுவே வந்து ஏன்னா வந்து இப்போ டீம் வந்து ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கு. அதாவது வந்து ஹெட் கோச்சும் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. தே ஆர் ட்ரைங் டு பில்ட் சம்திங் நியூ. ஸோ தோனி வந்து இன்வால்வ்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா வந்தா சிஎஸ்கே வில் டூ வெல். நீங்க வந்து நீங்க இப்படி சொல்லுங்களேன், ஹீ ஸ்டேயிங், அதாவது வந்து பிரவிஸ் இஸ் ஸ்டேயிங் பிளஸ் ஹார்திக் பாண்டியா. இப்போ உங்களோட சிஎஸ்கே உங்களோட வைப் வந்து எப்படி இருக்கும்? இப்ப வாங்கடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் தலைகெல்லாம் நின்று தண்ணி குடிக்க சொன்னீங்கன்னா கூட நான் செய்யறேன்ப்பா. ஏன்னா டூபேக்கு பதிலா ஹார்திக் நீங்க பேசுறீங்க கிட்டத்தட்ட கரெக்டா. இன்ஃபேக்ட் ஒஸ்ட் கேஸ் என்னைய கேட்டீங்கன்னா நான் ஆயுஷ் மாத்திரை கூட ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு நான் வரேன் அவங்க கேட்டாங்க அப்படின்னா. ஏன்னா உர்வில் பட்டேல் இருக்காரு, அதாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காரு. ஏன்னா நம்ம சீசன்ல 2 பேரையும் பார்த்துட்டோம். ஸோ எமோஷனலா மேபி ஆயுஷ் மாத்திரை கொடுக்க மாட்டான்னு சொல்லலாம். என்னைய கேட்டீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை பிளஸ் டூபேனா. இதுக்காக நீங்க வந்து வன்மையாக கண்டிக்கப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே ஆயுஷ் மாத்திரை வந்து கொடுத்துடலாங்க. அதுக்கு நான் மேட்ச் வின் பண்றாங்கல்ல சொல்றையா? எனக்கு தெரியல, உங்களை பார்த்து போங்க வாக்கிங்லாம் போகும்போது. நீங்க
கடைசியா நான் வந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிரவிஸ் எல்லாம் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனாலும் வந்து இப்போ வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஹார்திக் பாண்டியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. சி ஹார்திக் ஹஸ் டிசைடட், நம்மளுக்கு லாஸ்ட் சீசன்லேயே தெரிஞ்சுது. அதாவது ஹி வாண்ட்ஸ் டு பார்ட் வேஸ். இஸ் மூவ் அவுட் ஆஃப் மும்பை. ஸோ அவருக்கு வந்து இந்த டிசியா கேகேஆரா அப்படின்னு பார்க்கும்போது ஹி இஸ் மோர் willing டு கம் டு சென்னை ஃபார் ரீசன். ஏன்னா சென்னையில் ஆடணும் தான் எல்லாருக்குமே. இல்ல ஜாக்சன் சேர்த்து தரேன்னு சொன்னாங்க, கிடையாதா? இல்ல இல்ல, அதாவது பிரவிஸையும் அனுப்புனா ஜாக்ஸையும் வந்து இவங்க கேட்டு பார்த்தாங்க. ஐ திங்க் அது கூட நல்ல காம்பினேஷனா தட்ஸ் ஆஃப் த டேபிள் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியா வந்து நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்த நியூஸ்லாம் வந்து என்னன்னா, லைக் ஹார்திக் பாண்டியா இஸ் கம்மிங் டு சென்னை. பட் ஆனால் வந்து சிவம் டுபே கூட வந்து நம்ம அன்சுல் கம்போஜும் அனுப்புகிறோம், ப்ளஸ் 10 கோடியும் சேர்த்து அனுப்புகிறோம். விச் மீன்ஸ் நீங்கள் ஆப்ஷனில் வந்து 10 கோடி மைனஸாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் உங்களுக்கு வந்து மைனஸ் ஆயிடும். அன்சுல் கம்போஜ் ரைட் தானேங்களா? அன்சுல் கம்போஜ், சாரி சாரி சாரி, கலீல் அகமது இல்ல. கலீல் இல்லை, கலீல் இல்லை. ஓகே, என்னைய பொறுத்த அளவுக்கு ரெண்டு இது நீங்க சொன்னீங்க. ஒண்ணு வந்து வில் ஜாக்ஸ் சப்போஸ் அந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஐ எம் ஓகே ஈவன் டு. உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சார், சிஎஸ்கேக்கு பிரச்சனை இருக்காது வில் ஜாக்ஸ் வர்றது. அவனுக்கு பிரச்சனை ஆகுமா இல்லையா அப்படி யோசிங்க. ஓகே, நீங்க அடுத்தது வந்து அன்சுல் கம்போஜ் பிளஸ் தூபேவா, ஐ வில் ஸ்டில் டேக் இட். வந்து ஹார்திக் பாண்டியா போட சொல்ல பேசிக்கா அகைன் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவர் பவுலிங் இவர் போட்டுருவாரு, பேட்டிங் அதை விட பெட்டரா பண்ணிடுவாரு. மத்தபடி நம்ம பேசினதெல்லாம் கிடைச்சிருச்சு. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு நல்ல டீல் தான். ஐ திங்க் நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் என்னன்னா, தட் டீல் இஸ் லைக் எல்லா பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, வெறும் சைன் தான் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து கேள்விப்படுறேன். பட் ஆனால் அது வந்து எப்போ அஃபிஷியலாக வரப்போகுது அப்படின்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து நானுமே வந்து பர்சனலாக அந்த டீல் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து அன்சுல் கம்போஜ் வந்து பயங்கரமான ஒரு பவுலர், போட்டால் கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2 விக்கெட்டு கடைசியில் ஒரு 2 விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹி ஹேஸ் சம் டேலண்ட். ஸோ அதனால் அவரை கொடுத்துட்டு, ஆனால் அந்த 10 கோடி மைனஸாக போகிறதுனால மற்ற டீம்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறத சிஎஸ்கேவால் பண்ண முடியாதுன்னு யோசிப்பேன். இல்லப்பா, நீ என்ன சொன்னீங்க முதல்ல நம்ம பேசணும் பாத்தீங்களா? சப்போஸ் பிரவிஸ குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஆக்ஷன்ல தேடணும் பாத்தீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? 10 கோடிக்கு பிரவிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிருமா? கிடைச்சிடும், கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நல்ல பிளேயர் கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். கிடைக்கும்னா நீங்க சொல்ற லாஜிக் ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்ல 10 கோடிக்கு. ஆனா இப்போதான் நீங்க பிரவிஸை கொடுக்க மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்ட்ல தானே சிஎஸ்கே இருக்காங்க. அதனால நீங்க இப்போ இதுக்கு சொல்லுங்க, அன்சுல் கம்போஜ் அனுப்பிட்டு 10 கோடி மைனஸா நீங்க போறது உங்களுக்கு ஓகேவா ஸ்டில்? அததான் சொல்றேன் நான், இட் இஸ் ஓகே. ஏன்னா நான் பிரவிஸை நான் சப்போஸ் கொடுத்திருந்தேன்னா அந்த 10 கோடியை வச்சு நான் இன்னும் பெரிய பிளேயர் எடுக்கணுங்கிறேன் நானு. இல்ல, நீங்க பிரவிஸையே கொடுக்கல, வெறும் 10 கோடி கொடுக்குறீங்க, டூபே கொடுக்குறீங்க, அன்சுல் கம்போஜை கொடுக்குறீங்க. எனக்கு ஓகே தான் தோணுது. ஏன்னா ஐ திங்க் தட் வில் பி த பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அவர் பிரசாந்த் வீரெல்லாம் நீங்க அனுப்பணும்னா அனுப்பிடலாம். அது ஒரு 14-15 கோடி. இதுவும் கேள்விப்பட்டேன், யாரோ வந்து கார்த்திக் சர்மாவையோ பிரசாந்த் வீரா கேட்டாங்க, நான் சிஎஸ்கே டிக்ளைன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னு தெரியல ஏன். தெரிஞ்சு நீங்க ஒஸ்ட் கேஸ் மணி வேணும்னா அவங்க இருக்காங்க, அட்லீஸ்ட் 14 கோடி இருக்கு. அட்லீஸ்ட் ஒருத்தவர் அனுப்பிச்சா கூட உங்களுக்கு 14 கோடி வந்துருதுல்ல. ஆனா தெரியல. ஓகே, பட் ஆனா the looks like of it I think நம்ம சிஎஸ்கே வீடியோஸ் ஐ திங்க் அசைன்மென்ட் நியூஸ் கம் நம்ம வந்து கண்டினியூஸா போட்டு இம்பாக்ட் என்ன இருக்கும்னு பேசிட்டே இருக்கலாம். ஆமா, ஆனா வந்து ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா வந்து எல்லோ ஜெர்சி போடுறது ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வந்து கடைசியாக தான் வந்து இந்த ஒரு ட்விஸ்ட் வச்சாங்கன்னு சொல்லாமல் இருக்கணும். பார்ப்போம், புது கோச் கூட அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்பி மார்க்கல் இருக்கலாம் அப்படின்னு வந்து இப்போவே நாங்கள் வந்து ஒரு இதை சொல்கிறோம். ஏன்னா ஜோஹனஸ்பர்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஓகே, லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஐபிஎல்னாலே வந்து ஒரு குதூகலம் தான். ஸோ அதுலேயும் சிஎஸ்கே பற்றி நியூஸ் வந்து நாங்கள் அடுத்தடுத்து வந்து லாஸ்ட் கேள்வியோட முடிச்சிடுறேன் நான். ஹார்திக் வந்தால் ரொம்ப ஹாப்பி, ஓகேங்களா? நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபுல்லா ஃபிட்டா ஒரு சீசன் ஃபுல்லா விளையாட வரான்னு மட்டும் எல்லாரும் யோசிச்சுக்கோங்க. அதுவும் சென்னையில் ஆட போறவே இல்லை சார். அது கொஸ்டின் தான், ஆன்சர் தான் எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் யோசிச்சுக்கோங்க. சரி, இதுவே வந்து ஒரு கொஸ்டினா கொடுத்துருவோம். ஹார்திக் வந்து சிஎஸ்கேக்கு வந்தாருன்னா ஃபுல் சீசன் ஆடுவாரா? அண்ட் ஹார்திக் வந்தாருன்னா ருத்ராஜ் கிட்ட வந்து கேப்டன்சி வாங்கி ஹார்திக் கிட்ட கொடுக்கணுமா? இந்த 2 கேள்விக்கு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதில் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் சந்திக்கிறோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விக்ரம் மாஸ்டர். தேங்க்யூ.